கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அந்த வேலைக்காரர் ஜாடிகளிலே தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். இந்த தண்ணீர் என்று சொல்லும்போது வேதாகமம் கடவுளுடைய வார்த்தையை தண்ணீர் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளிலே குழம்பி நிற்கிற நேரங்கள் வருவது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நீங்கள் உங்கள் இருதயங்களை தேவ வசனமாகிய ஜீவ தண்ணீரால் நிரப்ப வேண்டும். பைபிள் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. பாருங்கள், பைபிள் வாசிக்கும்போது தான் பொதுவாக மக்களுக்கு தூக்கம் வரும், நிறையா கவனச்சிதறல் வரும், எங்கெங்கேயோ யோசனை போகும், திடீர்னு செய்யாத வேலையெல்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். இப்படி பல காரியங்கள் குறுக்கீடுகள் வரும். அது குறுக்கீடுகள் ஒன்று. ரெண்டாவது, வசனம் வாசிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. ரொம்ப என்ன ட்ரையாக போகுது, ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாதாட்டம் இருக்குதுன்னு யோசிக்கிற நேரங்கள் வரும். ஆனால் நீங்கள் வசனத்தினால உங்கள் இருதயத்தை நிரப்பணுங்கிறது தேவனுடைய விருப்பம். வசனத்தினால உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கணும். வேலைக்காரர் என்ன சொல்லலை, அந்த ஜாடியிலிங்களா நிரப்புறது, ஏங்க அதில் போய் யாராவது ஊற்றுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். அதை கேட்கலை. ஐயா இதில் போய் எப்படிங்கய்யா, இது வேணாங்கய்யா, வேறு ஏதாவது பாத்திரம். ஆண்டவர் என்ன செஞ்சார், இல்லை அந்த பாத்திரத்தில் நீங்கள் நிரப்புங்க. ஏன் சொன்னார், அதுதான் அங்கே இருந்தது. அவங்களுக்கு வேறு பெரிய பாத்திரம் வாங்கி வைக்கிறதுக்கு வசதி இல்லை. அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட கர்த்தர் அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து அற்புதம் செஞ்சார். அவங்க கிட்ட கற்சாடிகள் 6 இருந்தது. அவங்க கிட்ட வேற என்ன இருந்தது, அந்த ஊரில் தண்ணி இருந்தது. அவங்க கிட்ட இருந்ததை வச்சு இல்லாததை அவர்களுக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை கர்த்தர் கையில் நீங்கள் திருப்பி கொடுங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், இல்லாத நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் புதிதாய் தருவார். இங்கே என்ன நடந்தது, இந்த வேலைக்காரர் அங்கே உள்ள கற்சாடிகளை தண்ணீரினால் நிறைய நிரப்பினார்கள். தண்ணீர் நிரம்பி வழிகிற அளவுக்கு. அதே போல் உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் வசனத்தால் நிரப்பிக்கொண்டே இருங்க. வசனம் உங்களுக்குள்ள நிரம்பட்டும். அப்படி நிரம்பும்போது உங்களுக்கு அது நிரப்புறது கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நிரப்புங்க. அதுக்கு பின்னால் இஷ்டமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.